கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இந்த ஜூன் மாதத்தின் 4ஆம் ஓய்வு நாள் இறை வழிபாட்டிற்கு இறைமகன் இயேசுவின் திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் மொழியிலே இந்த 4ஆம் ஞாயிறு வாலிபர் ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறது. வாலிபர்கள் திருச்சபைகளில் இந்த வழிபாடுகளை, சிறப்பு வழிபாடுகளை நடத்துவார்கள். ஆனால் இந்த கொரோனா தொற்று சூழ்நிலையிலே நம்மாலே ஆராதனை வழிபாடுகளை ஆலயத்தில் நடத்த இயலவில்லை, காணொலியின் மூலமாய் நடத்துகின்றோம். விசேஷமாக வாலிப பிள்ளைகளை இந்த ஓய்வு நாளின் ஆராதனை வழியை நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். திருச்சபையின் மூப்பர்கள் சார்பாக, பெரியோர்கள் சார்பாக, பெற்றோர்கள் சார்பாக வாலிபர்களை அன்போடு வாழ்த்துகிறோம். வாலிபர்களுடைய எதிர்காலம் சிறக்க ஆண்டவர் அருள் புரியட்டும். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய அன்பு நிறைந்த கடவுளே, வாலிபர்கள் இறை காட்சிகளை, தரிசனங்களை காணும்படியாக செய்கிறவரே, திருமலையில் வாலிபர்களை எழுப்பி அவர்கள் வழியாக மீட்பின் திட்டத்தை நடத்தியவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வாலிப வயதிலே திருப்பணியை ஏற்று சிலுவையிலே மரித்தவரே, 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே, வல்லமையுள்ள தூய ஆவியானவரே, எங்களை போதித்து நடத்துகிறவரே, எங்களை நல்வழிப்படுத்துகிறவரே, திரியேக கடவுளை உம்மை நன்றியோடு துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஓய்வு நாளுக்காக, ஓய்வு நாளின் வழிபாட்டிற்காக சிறப்பாக இதை நாங்கள் வாலிபர் திருநாளாக கொண்டாட, வாலிபர்களுக்கான ஒரு சிறப்பு வழிபாடாகவும் வாலிபர்களுடைய செய்தியாகவும் கொண்டு வர நீர் பாராட்டுகிற கிருபைகளுக்காக நன்றி. சிறப்பாக எங்கள் திருச்சபையின் வாலிபர்களை, எங்கள் திருச்சபைகளின் வாலிபர்களை, இந்த தேசத்தின் வாலிபர்களை, இந்த உலகத்தின் வாலிபர்களை, ஆண்டவரே, மனித வாழ்வின் எதிர்காலமாகிய வாலிபர்களை திருக்கரங்களில் வைக்கிறோம். நல்ல பொறுப்புணர்வையும், நல்ல வளங்களையும், ஞானத்தையும், இறை அருளையும், நல்ல எதிர்காலத்தையும் எங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதிக்கவும், வாழ்க்கையின் திட்டங்கள் உருவாலே நடத்தப்படவும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களோடு இணைந்து வாலிபர்களாக உருவாக இருக்கின்ற சிறு பிள்ளைகளையும், வாலிபர்களுக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டிய பெரியோர்களாக எங்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் உம்முடைய அருளினால் காக்கப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வழிபாட்டை ஆசீர்வதித்து தாரும். எங்கள் ஆண்டவர் மீட்புருமாகிய கிறிஸ்துவின் வழியாகவே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆண்டவரை போற்றி புகழவும், வாலிபர் சிறப்பு வழிபாட்டிலே வாலிபர்கள் பாக்களில் ஒன்றை பாடவும். பாமாலையிலே 246 எழுந்து நின்று பாடுவோம். வாலிபர் பாக்கள் என்று கொடுக்கப்பட்ட பகுதியிலே முதல் பாடல் பாமாலை 246, நம்பர் 246.
ஆண்டவரை போற்றும் வண்ணமாக இரண்டாம் ஆராதனை முறையில் வாலிபர் மூவரின் கீதம் தானியேல் 3:23 அடிப்படையில் தானியேல் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வெளிச்சத்தில் உருவாக்கப்பட்ட 3 வாலிபரின் கீதம் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற வாலிபர்களின் பாட்டு என்று நம்முடைய ஆராதனை முறையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் துதியாக சொல்வோம். குறிப்பாக வாலிபர்கள் இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று வாலிபர்களோடு பெற்றோர்களும் பிள்ளைகளுமாய் எழுந்து நின்று நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். இரண்டாம் ஆராதனை முறை. கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளே கர்த்தரை போற்றுங்கள், கர்த்தரை புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தருடைய தூதர்களே கர்த்தரை போற்றுங்கள், கர்த்தரை புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். வானங்களே கர்த்தரை போற்றுங்கள், ஆகாய விரிவின் மேலுள்ள ஜனங்களே கர்த்தரை போற்றுங்கள். கர்த்தருடைய சகல வல்லமைகளே கர்த்தரை போற்றுங்கள், சூரிய சந்திரரே கர்த்தரை போற்றுங்கள். வானத்தின் நட்சத்திரங்களை கர்த்தரை போற்றுங்கள், மழையே பனியே கர்த்தரை போற்றுங்கள். கடவுளுடைய காற்றுகளே கர்த்தரை போற்றுங்கள், அக்கினியே உஷ்ணமே கர்த்தரை போற்றுங்கள். மாரி காலமே கோடை காலமே கர்த்தரை போற்றுங்கள், மூடுபனியே ஆலங்கட்டியே கர்த்தரை போற்றுங்கள். பனிக்கட்டியே குளிரே கர்த்தரை போற்றுங்கள், உறைந்த நீரே உறைந்த மழையே கர்த்தரை போற்றுங்கள். இரவே பகலே கர்த்தரை போற்றுங்கள், ஒளியே இருளே கர்த்தரை போற்றுங்கள். மின்னல்களே மேகங்களே கர்த்தரை போற்றுங்கள், கர்த்தரை புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பூமியானது கர்த்தரை போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதிக்க கடவுது. மலைகளே குன்றுகளே கர்த்தரை போற்றுங்கள், பூமியில் முளைத்தெழும்பும் எல்லா தாவரங்களே கர்த்தரை போற்றுங்கள். நீரூற்றுகளை கர்த்தரை போற்றுங்கள், சமுத்திரங்களே நதிகளை கர்த்தரை போற்றுங்கள். மகா மச்சங்களே நீர் வாழும் சகல ஜந்துக்களே கர்த்தரை போற்றுங்கள், ஆகாயத்து பறவைகளை கர்த்தரை போற்றுங்கள். காட்டு மிருகங்களே நாட்டு மிருகங்களே கர்த்தரை போற்றுங்கள், மனுமக்களே கர்த்தரை போற்றுங்கள். இஸ்ரவேலர் கர்த்தரை போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதிக்க கடவர்கள். கர்த்தருடைய ஆசிரியர்களை கர்த்தரை போற்றுங்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கர்த்தரை போற்றுங்கள். நீதிமான்களின் ஆவிகளே ஆத்துமாக்களே கர்த்தரை போற்றுங்கள், பரிசுத்தமும் தாழ்மையும் உள்ள இருதயமுடைய மனிதர்களை கர்த்தரை போற்றுங்கள். அனனியாவே அசரியாவே மிகாவேலே கர்த்தரை போற்றுங்கள், கர்த்தரை புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியையும் போற்றுவோம், கர்த்தரை புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதிப்போம். பரலோகத்தின் ஆகாய விரிவுள்ள கடவுளே நீர் துதிக்கப்படத்தக்கவர், என்றென்றைக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக துதிக்கப்படுவீராக. ஜெபம் செய்வோம். பாவங்களை உணர்வோம். வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே,
உலகத்தின் நவீனமயமாக்கல், நாகரீகம், தொழில்நுட்ப வளர்ச்சி இவைகளால் வருகின்ற அநேக பாவங்கள் உள்ளன, அநேக தீமைகள் உள்ளன. இவைகளிலிருந்து நாம் மீட்கப்பட நம்மை ஒப்புக் கொடுப்போம். பெற்றோர்களே, பெரியோர்களே, வாலிபர்களை ஒப்புக் கொடுங்கள். வாலிபர்களுக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டிய நாம் அவர்களுக்கு பல தீமையான காரியங்களை எடுத்துச் சொல்லுகிறோம். பிரிவினை வாதங்களுக்கு நேராக நம்முடைய வாலிபர்களை நடத்துகிறோம். நம்முடைய வாழ்க்கை வாலிபர்களுக்கு முன்மாதிரியாக இல்லை. பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக பல நேரங்களில் இல்லாமல் போன குற்றங்களை உணர்வோம். ஆகவே வாலிபர்களாக, பெற்றோர்களாக பொருளுணர்ந்து நாம் பாவ அறிக்கை செய்வோம். பாவ அறிக்கைக்கு துணையாக இரண்டாம் ஆராதனை முறைமையில் உள்ள இரண்டாம் பாவ அறிக்கை ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். குறிப்பாக வாலிபர்கள் என்னோடு இணைந்து சொல்லுங்கள். எங்கள் தந்தையாம் கடவுளை நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உண்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கும் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரிக்கும். எங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் பாவ மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நம் எல்லாருக்கும், குறிப்பாக நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கும் கட்டளையிட்டு சொல்லி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான தருணத்தையும் தமது தூய ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருவாராக, ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய திருப்பெயர் துதிக்கப்படுவதாக. அமர்வோம். அன்பானவர்களே, தென்னிந்திய திருச்சபையின் ஒழுங்கிலே இன்றைக்கு 4 திருமறை பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 4 திருமறை பாடங்களில் ஒரே ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். முதல் திருமறை பகுதி ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 37 முதல் 43, தொடக்க நூல் 41, 37 முதல் 43, ஜெனசிஸ் சாப்டர் 41 verses 37 to 43, நிருப பாடம் 2ஆம் பாடம் பிலிப்பியர் 3 1 முதல் 14, பிலிப்பியன்ஸ் 3 1 to 16, முறையான சங்கீதம் 111, Psalm for responsive reading is 111, நற்செய்தி பகுதி மத்தேயு 10 16 முதல் 22, Gospel reading Matthew 10 verses 16 to 22. இதிலே தொடக்க நூலாகிய ஆதியாகமம் 41 37 முதல் 43 முடிய நான் வாசிக்கிறேன். Genesis chapter 41 verses 37 to 43. யோசேப்பு எகிப்தின் ஆளுநர் ஆதல். அவர் சொன்னது பார்வோனுக்கும் அவன் அலுவலர் அனைவருக்கும் நலமென தோன்றியது. பார்வோன் தன் அலுவலர்களை நோக்கி, இறை ஆவி பெற்றுள்ள இவரை போல் வேறு எவரையும் நாம் காண முடியுமோ என்றார். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, இவற்றையெல்லாம் கடவுள் ஒருவருக்கே அறிவித்துள்ளார். உம்மை விட மதிநுட்பமும் ஞானமும் செறிந்தவர் யாரும் இல்லை. எனவே நீரே என் அரண்மனையின் பொறுப்பை ஏற்பீர். உம் வார்த்தைக்கு என் மக்கள் எல்லாரும் அடிபணியட்டும். அரியணையில் மட்டும் நான் உமக்கு மேற்பட்டவனாய் இருப்பேன் என்றார். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, இதோ எகிப்து நாடு முழுவதற்கு உம்மை அதிகாரியாக நியமிக்கிறேன் என்று சொன்னார். உடனே பார்வோன் தன் கையில் அணிந்திருந்த அரச கணையாழியை கழற்றி அதை யோசேப்பு கையில் அணிவித்து அவருக்கு பட்டாடை உடுத்தி பொன் கழுத்தணியை அவருக்கு அணிவித்தான். மேலும் அவரை தன் 2ஆம் தேரில் வலம் வரச் செய்து, இவருக்கு முழந்தாள் இடுங்கள் என்று ஏவலர் கட்டியும் கூறச் செய்தான். இவ்வாறு எகிப்து நாடு முழுவதற்கும் அவரை அதிகாரி ஆக்கினான் என்பதே பாடம் முடிந்தது. கடவுளே உமக்கே மாட்சி உண்டாவதாக. இறை செய்தியை கேட்கும் முன்பதாக மற்றும் ஒரு பாடலை நாம் பாட கேட்போம். அது கீர்த்தனை 333ஆம் பாடல், எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கு, எழில் மாட்சிமை வளர் வாலிபரே. கீர்த்தனை 333. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கு, எழில் மாட்சிமை வளர் வாலிபரே. எங்கும் புகழ் இயேசு ராஜனுக்கு, எழில் மாட்சிமை வளர் வாலிபரே. உங்களை
ஆளுகை செய்குவி தாயினும் மடங்கு சதமன்புடைய சாமி இயேசுவுக்கிதயம் தந்திடுவி எங்கும் புகழ் இயேசு தாசனுக்கே ஏழில் மாட்சிமை வளர்வாணிவரே கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதோர்க்கு கடன் பட்டவர் கண்டிரக்கவே பல்வழியாலயம் பாதை தப்பினோரை அறிந்து திருப்ப நீதம் பார்த்திடுவி எங்கும் புகழ் இயேசு தாசனுக்கே ஏழில் மாட்சிமை வளர்வாணிவரே தாழ்மை சற்குணமும் தயை காருண்யமும் தழைப்பதல்லோ தகுந்த கல்வி பாழும் துர்குணமும் பாவச் செய்கையாவும் பரந்தோட பார்ப்ப துங்கள் பாரமன்றோ எங்கும் புகழ் இயேசு தாசனுக்கே ஏழில் மாட்சிமை வளர்வாணிவரே சுத்த சுவிசேஷம் துரிதமாய் செல்ல தோதர் நீங்களே தூயன்வீரரே கர்த்தரின் பாதத்தில் காலை மாலை தங்கி கருணை நீரை வசனம் காத்திடுவி எங்கும் புகழ் இயேசு தாசனுக்கே ஏழில் மாட்சிமை வளர்வாணிவரே. அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இந்த ஜூன் மாதத்தின் 4வது ஓய்வு நாள் இறை செய்திக்கு நான் வரவேற்கிறேன். இந்த நாளை நாம் வாலிபர் ஞாயிறாக கொண்டாடுகிறோம். வாலிபர்கள் திருச்சபைகளிலே சிறப்பு வழிபாடுகளை நடத்தி சிறப்பிப்பார்கள், சிறப்பு பாடல்கள் பாடுவார்கள். ஆனால் இந்த கொரோனா தொற்று ஏற்பட்டதினால் ஆலயங்களில் நம்மால் கூடி வர இயலவில்லை. ஆகவே இந்த இறை செய்தியை வாலிபர்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், வாலிப பிள்ளைகளுக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அதுபோல வாலிபர்களுக்கு முன்மாதிரியாக பெரியவர்கள் எப்படி விளங்க வேண்டும் என்பதையும் இந்த செய்தியின் ஊடாகவே நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே ஆண்டவருடைய பிரசன்னத்தை வழிநடத்தலை வேண்டி கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவேண்டல் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கு முன்மாதிரியான வாழ்வு வாழ்ந்து சிலுவையிலே எங்களுக்காக மரித்து நிலை வாழ்வை உண்டு பண்ணி இந்த உலகத்தின் ஓட்டத்திலே செல்லாதபடிக்கு நீதியின் பாதையிலே நடக்கும்படியாக எங்களுக்கு கற்றுத்தந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் தவறு செய்யும் போது எங்களை கண்டித்து உணர்த்தி எங்களை நல்வழிப்படுத்தி ஆண்டவருடைய சத்தியங்களை எங்களுக்கு விளக்கிச் சொல்லுகிற தூய ஆவியாம் கடவுளே, திரியேக கடவுளை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருட்செய்தியின் வழியாக எங்கள் வாலிபர்களுக்கும் முன்மாதிரியாக விளங்க வேண்டிய பெரியவர்களாக எங்கள் அனைவருக்கும் நீர் வாழ்வின் அடிப்படையான மகத்துவங்களை, முன்மாதிரியான வாழ்வுக்குரிய தகவல்களை கற்றுத்தந்து அதன் வழியிலே நாங்களும் எங்கள் வாலிப பிள்ளைகளும் எங்கள் வாழ்க்கையை உமக்குள் அமைத்துக் கொள்ள அருள் புரிய வேண்டும் என்று இந்த உலகத்திலே எங்களை போல் மனிதனாய் பிறந்து வாலிப வயதிலே சிலுவையை ஏற்று உலக மீட்பராக மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எடுத்து இன்றும் என்றும் சதாகாலம் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான வாலிப பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் முதலாவது நான் அன்போடு வாழ்த்துகிறேன். வாலிபர்கள் இந்த நாட்டிற்கும் திருச்சபைக்கும் ஏன் முழு உலகத்திற்கும் முதுகெலும்பானவர்கள். அவர்கள்தான் வாழ்க்கையின் எதிர்காலம். யூத் ஆர் தி ஃபியூச்சர் எனர்ஜி ஆர் தி ஃபியூச்சர் ஆஃப் எனி கண்ட்ரி, எனி ஃபேமிலி அண்ட் எனி சர்ச்.
வாலிபர்கள் வேகம் நிறைந்தவர்கள், விவேகம் நிறைந்தவர்களாகவும் அவர்கள் இருக்க வேண்டும் என்றும் இந்நாளிலே நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். ஜூன் மாதத்திலே நம்முடைய சென்னை பேராயத்திலே நாம் வாலிபர் ஞாயிறை கொண்டாடுவோம். பேராய அளவிலே கன்வென்ஷன் கூட்டங்கள் எல்லாம் நடக்கும். அவைகளெல்லாம் நடத்திக் கொள்ள இப்பொழுது நமக்கு சூழ்நிலைகள் இல்லை. ஆனாலும் நாம் காணொலியின் மூலமாக வாலிபர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறோம். சென்னை பேராயர், வாலிபர் வாரியத்தின் இயக்குனர், திருச்சபை நாயர், இப்படி நாங்கள் பலராக இணைந்து பொறுப்பாளர்களாக இணைந்து உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். நம்முடைய திருச்சபையின் வாலிபர்கள் மருத்துவ பணியிலே, திருச்சபையின் பணிகளிலே தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அவர்களை நாம் அன்போடு வாழ்த்துகிறோம். அவருடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க திருச்சபையாக நாம் அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த யூத் என்று சொல்லுகிற அந்த ஆங்கில வார்த்தையினுடைய கிரேக்க வார்த்தையை நான் ஆய்வு செய்து கொண்டிருந்தேன். What does it mean in Greek for the word youth? அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: Theotes, Theotes, T-O-T-A-E-S, Theotes, Neotes. Neotes என்று சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், a body of youth or physically young, உடல் அளவிலே வாலிபராக இருக்கிறவர், வயது உடல் வாலிபராக முறுக்கேறி இருப்பது. பிறகு என்ன சொல்லுகிறது என்றால், யூத்ஃபுல் ஸ்பிரிட். நியோடேஸ் என்று சொன்னால் யூத்ஃபுல் ஸ்பிரிட், வாலிபனுக்குரிய ஆவி, விகர் வேகம், ராஷ்னஸ், பவர்ஃபுல்னஸ் வல்லமை ஆற்றல், ஸ்பீட், வெஹமென்ஸ், டெம்பரமெண்ட், இப்படி பல வார்த்தைகள் சொல்லப்படுகின்றன. ஆக ஆவியிலேயும் உடல் அளவிலேயும் எண்ணத்திலேயும் சிந்தையிலேயும் எழுச்சி மிக்க ஒரு உணர்வு கொண்ட வயது வாலிப வயது. இந்த வாலிப வயதை எளிதில் திசை திருப்புவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. செய்திகளில் சமீபத்தில் ஊடகங்களில் நான் பார்க்கும் போது அதிர்ந்து போகிறேன். பள்ளிகள் நடத்த இயலவில்லை. 10ஆம் வகுப்பு மாணவர்கள், ஒரு சில மாணவர்கள் இணைந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள். ஏனென்றால் தகவல் தொழில்நுட்பம் இந்த மொபைல் போன்ஸ் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக பல ஆபாசமான காரியங்களை விவரிக்கின்றன. வெரி டேஞ்சரஸ் வேர்ல்ட். இந்த உலகம் பறந்து விரிந்து கிடக்கிறது. அதிலே வாலிபர்கள் அவங்க டீனேஜில் இருக்கும்போது அவருடைய எண்ணங்களை சிதைக்கிற பல காரியங்கள் நடந்து வருகின்றன. +2 படிக்கிற பிள்ளைகள் ஒரு புது டெல்லியில ஒரு புது வாட்ஸ்அப் ஒரு ஆப் ஒன்றை கிரியேட் செய்கிறார்கள். அதில் மார்பிங் செய்து பெண் பிள்ளைகளை தவறாக சித்தரிக்கிறார்கள். இப்படி டீனேஜில் உள்ள பிள்ளைகள் அவர்கள் வாலிபர்களாக மாறுவதற்கு ஆயத்தப்படுகிறார்கள். அவருடைய எண்ணங்கள், அவருடைய வாழ்க்கை, அவருடைய எதிர்காலம் சிதைக்கப்படுகிறது. குறிப்பாக வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிதைக்கப்படுகிறது. வாலிப ஆண் பிள்ளைகள், அவருடைய வாழ்க்கை, அவருடைய எண்ணங்கள் சீரழிக்கப்படுகின்றன. அழகை பிசாசானவன் பல்வேறு வகைகளிலே வாலிபர்களை கெடுக்கிறான். அவருடைய எதிர்காலம் சிதைக்கப்பட்டு சீரழிக்கப்பட்டு வருகிறது. உலகத்தின் கவர்ச்சி, மாம்சத்தின் கவர்ச்சி, செழிப்பின் கவர்ச்சி, பணத்தின் கவர்ச்சி, செல்வாக்கு நவநாகரிகங்களின் கவர்ச்சி வாலிபர்களை இழுக்கிறது. பெரியவர்களை கூட இழுக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நமக்கு பிரியமான வாலிப பிள்ளைகளை நாம் பெரியவர்களாக காப்பாற்றவும், இந்த உலகத்தை, உலகத்தின் எதிர்காலத்தை, எதிர்காலமாக விளங்குகின்ற வாலிபர்களை நல்வழிப்படுத்தவும் வேண்டும். The youthful body and the youthful energy and the youthful spirit must be used for godliness. Worldliness உலகத்திற்காக அல்ல, godliness கடவுளுக்காக வாலிபர்களுடைய உடலும் உள்ளமும் எண்ணமும் செயல்பாடுகளும் அந்த வேகமும் பயன்படுத்தப்பட வேண்டும். அதற்காக இந்த நாளின் வழிபாட்டு செய்தியை நான் அர்ப்பணிக்கின்றேன். தென்னிந்திய திருச்சபையின் ஒழுங்கிலே சென்னை பேராயத்திலே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அல்லது வாலிபர் சிறப்பு ஞாயிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தற்கால உலகில் இளைஞரின் ஆன்மீகம். Spirituality of youth in the contemporary world. இப்போது நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே வாலிபர்களுக்கு எப்படிப்பட்ட ஆன்மீகம் வேண்டும்? இளைஞர்களுக்குரிய, வாலிப ஆண்கள் பெண்களுக்குரிய ஆன்மீகம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? Spirituality doesn't stand with only the spirit, it also stands with the body. உடலிலும் உள்ளத்திலும் எண்ணத்திலும் சிந்தையிலும் விசுவாசத்திலும் சாட்சியிலும்
வாலிபர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு ஆதாரமாக இந்த பேண்ட் இல்லையா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் மாதிரி இப்பெல்லாம் போடுறோம். என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் ஒன்று இருக்கு. இதுல வாட்ச் ஃபார் காட், கடவுளுக்கான காவலன், நான் கடவுளை பிரதிபலிக்கிறவன், கடவுளுடைய சாட்சியாக நிற்க போகிறவள். வாலிப ஆண்களும் பெண்களும் இது போல ஒரு பேண்ட் ஒன்றை நீங்கள் உள்ளான வகையிலே அறிந்து கொள்ள வேண்டும். கோல்கேட் பாதுகாப்பு வளையம் என்கிற விளம்பரத்தை நாம் அறிந்திருப்போம். பற்களை சுற்றிலும் பாதுகாத்து பற்களை நிலுவனுக்க செய்கிறது என்று விளம்பரம் தருவார்கள். அப்படி வருமோ வராதோ, விளம்பரங்களின் மூலமாக ஊடகங்கள் நம்மை கவர்ந்து இழுக்கும். ஆனால் கடவுளுடைய ஆவியானவர் நம்மை சுற்றிலும் பாதுகாப்பாக இருக்க ஒரு பேண்ட், ஒரு பாதுகாப்பு வளையமாக நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்குரிய 4 திருமுறை பாடங்கள் ஆதியாகமம் 41 37 முதல் 43, ஜெனிசிஸ் சாப்டர் 41 verses 37 to 43, பிலிப்பியர் 3:1-16, பிலிப்பியன்ஸ் 3:1-16, சங்கீதம் திருப்பாடல் 111, சாம் 111, மத்தேயு 10:16 முதல் 22, மேத்யூ சாப்டர் 10 verses 16 to 22. 4 விதமான பாதுகாப்பு வளையங்களை நான் வாலிபர்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். இது நமக்கும் தேவை. இதை 4 பாரடைம்ஸ், ஆங்கிலத்தில் பாரடைம் PARADIGM என்று சொல்வார்கள். அப்படியானால் முன்மாதிரிகள், 4 வகையான முன்மாதிரியான வளையங்கள் நமக்கு தேவை. அவை என்ன? இந்த 4 திருமுறை பாடங்களில் வருகிற 4 வசனங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த 4 வசனங்களில் வருகிற ஸ்பிரிச்சுவாலிட்டி, அந்த ஆன்மீகம் நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு இருந்தால், இந்த செய்தியை கேட்கிற வாலிப பிள்ளைகளுக்கு இருந்தால், அந்த வாலிப பிள்ளைகளை நடத்துகிற நமக்கு பெரியவர்களுக்கு அது இருந்தால், எதிர்காலத்தில் வளரப்போகிற பிள்ளைகளுக்கு இருந்தால் மிக பிரயோஜனமாயிருக்கும். நம்பர் 1, ஆதியாகமம் 41 40-41 வசனங்கள். யோசேப்பை பார்வோன் இப்படி சொல்லுகிறார்: எனவே நீரே என் அரண்மனையின் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுவீர். உம்முடைய வார்த்தைக்கு என் மக்கள் எல்லாரும் அடிபணியட்டும். அரியணையில் மட்டும் நான் உமக்கு மேற்பட்டவனாய் இருப்பேன் என்றான். 41 வசனம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, இதோ எகிப்து நாடு முழுவதற்கும் உம்மை அதிகாரியாக நான் நியமிக்கிறேன் என்று சொன்னான். இந்த மனிதன் கடவுளுடைய ஆவியை பெற்றிருக்கிறான் என்று பார்வோன் யோசேப்பை நோக்கி சொல்லுகிறார். Genesis chapter 41 verse 38, in which Pharaoh says, Pharaoh certifies Joseph the youth. யோசேப் என்கிற வாலிபனை பார்வோன் என்கிற அந்த பேரரசன், எகிப்து அந்நிய நாட்டு பேரரசன் இவ்வாறு சொல்லுகிறான்: in whom is the spirit of the Lord. கடவுளின் ஆவியை கொண்டிருக்கிற யோசேப்பு. வாலிபர்களுடைய முதல் பாடம் என்ன தெரியுங்களா? கடவுளின் ஆவியை பெற்றிருக்க வேண்டும். யோசேப்பு கடவுள் ஆவியை எப்படி பெற்றார்னு நமக்கு தெரியும். கடவுளுடைய ஆவி அவரோடு கூட இருந்ததால் போத்திபார் என்று அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரியுடைய துணைவியர் அவரிடத்தில் தவறாக நடந்து கொள்ள முயலும் போது கூட அவர் அங்கிருந்து தப்பிக்கிறார். Joseph was having the spirit of God with him all the time, in spite of all his trials and tribulations, in all his tests. His chastity was tested. அவருடைய கற்பு சோதிக்கப்பட்டது. அங்கே கடவுளுடைய ஆவி யோசேப்புக்கு துணையாக இருந்தார். இன்றைக்கு வாலிபர்களுடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள் பலவிதமான கவர்ச்சிகளால் சோதிக்கப்படுகின்றன. அதிலே வாலிபர்கள் விழுந்து விடுகிறார்கள். அப்படி விழாமல் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். நாகரிகமும் வர்க்கமும் உணர்ச்சியும் காமமும் வாலிபர்களை சிதைக்கின்றன. அதிலே வாலிபர்கள் நிலையாக நிற்க வேண்டும். The world of vanity, உலகத்தின் ஆசாபாசங்கள், கவர்ச்சிகள் வாலிபர்களை சிதைக்கின்றன. யோசேப்பு என்கிற அந்த வாலிபன் கடவுளுடைய ஆவியை கொண்டிருந்ததால் அவர் அதிலிருந்து விலகினார். அவர் செய்தது நல்லது, கடவுளுக்கு பிரியமானதை செய்தார். ஆனால் அந்த பெண்மணி பொய் குற்றம் சாட்டி யோசேப்பை சிறையிலே தள்ளினார். நாம் அறிவோம். சிறையிலும் சிறைச்சாலை போன்ற அனுபவத்திலும் கடவுளின் ஆவி யோசேப்புடன் இருந்தார். God's spirit was with Joseph even in the imprisonment, even when he was tested, and Joseph stood boldly.
தைரியமாய் யோசேப்பு நின்று கடவுளுடைய தரிசனங்களை வெளிப்படுத்தினார். தரிசனத்தை சொன்னதுனாலே அவருடைய சகோதரர்கள் விற்று போட்டார்கள். சொப்பனங்களை வெளிப்படுத்தினார். அதில் எகிப்து நாட்டினுடைய எதிர்காலத்தை பற்றி அவர் விளக்கி சொன்ன அந்த கனவின் மூலமாய் அதுவே நனவானது. கடவுள் அவரோடு இருக்கிறார், கடவுளுடைய ஆவி அவரோடு இருக்கிறது என்று எகிப்தின் மாமன்னனாகிய பார்வோனை பாராட்டி அந்த யோசேப்பை உயர்த்துகிறார். காரணம் என்ன தெரியுங்களா? பார்வோன் யோசேப்பை குறித்து சொல்வது போல, இன் ஹூம் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட், இந்த வாலிபர்களிடத்தில் கடவுளுடைய ஆவி இருக்கிறது. வாலிபர்களே, கடவுளுடைய ஆவி நமக்குள் இருக்கிறதா? நாம் எந்த ஆவியின் சத்தத்தை கேட்கிறோம்? கடவுளுடைய ஆவியின் சத்தத்தை நாம் கேட்டு அதன்படி செயல்பட வேண்டும். இச்சை வந்தாலும், கவர்ச்சி வந்தாலும், சிறைச்சாலை போன்ற அனுபவம் வந்தாலும், சோதனை வந்தாலும், கடவுளுடைய ஆவியை நாம் பெற்றிருப்போமானால் நிச்சயமாக நாம் ஜெயிப்போம். அல்லேலூயா. இதுதான் பாராடைம் நம்பர் 1. பாதுகாப்பு வளையத்தின் முதல் வளையம் எதுவென்றால் கடவுள் ஆவி நம்மை சுற்றி இருக்க வேண்டும். நாம் கடவுளுடைய ஆவியை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். பாராடைம் நம்பர் 2, இரண்டாவது பாதுகாப்பு வளையம் அல்லது இரண்டாவது முன்மாதிரி எதுவென்று 111 சங்கீதம் 10 வசனத்தில் நாம் பார்க்கலாம். முதலில் ஆதியாகமம் 41:38 நாம் பார்த்தோம். இப்போது 111:10 சங்கீதம். ஆண்டவர் பற்றிய அச்சமே ஞானத்தின் தொடக்கம், அவர் தம் கட்டளைகளை கடைபிடிப்போர் நல்லறிவுடையோர், அவரது புகழ் என்றென்றைக்கும் நிற்கும். Those who practice the fear of the Lord will endure forever. வாலிபர்கள் கடவுளின் ஆவியை பெற்றிருக்க வேண்டும். 1. இரண்டாவது, வாலிபர்கள் கடவுளுக்கு பயப்பட வேண்டும். கடவுளுக்கு பயப்படுகிறவர்கள் பெற்றோருக்கு அஞ்சுவார்கள், முன்மாதிரியாக வாழ்வார்கள். இரண்டாவது முன்மாதிரி இதுதான். பாராடைம் நம்பர் 2, கடவுளுக்கு பயப்படுகின்ற ஒரு வளையத்தை நமக்குள் நாம் வைத்திருக்க வேண்டும், நம்மை சுற்றி வைத்திருக்க வேண்டும். கண்களில், கால்களில், செயல்பாடுகளில், உடலில், உள்ளத்தில் நாம் வைத்திருக்க வேண்டும். The fear of the Lord will save us. கடவுள் பயம் என்றால் என்ன? தொடர்ந்து 112 சங்கீதத்தில் கடவுள் பயம் என்றால் என்ன என்று தெளிவாக சொல்லுகிறது. முதலாம் வசனம் சொல்லுகிறது, கடவுளுடைய கற்பனைகளில் கலிகூறுகிறவர்கள், கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள். 3ஆம் வசனம் 112:3 சொல்லுகிறது, நீதியோடு வாழ்கிறவர்கள். Righteousness is fearing the Lord. Delighting in the commandments of the Lord is fearing the Lord. 4ஆம் வசனத்திலே, uprightness is the fear of the Lord, gracious and merciful. நேர்மையோடு, இரக்கத்தோடு, கருணையோடு இருத்தல். ஜெனராசிட்டி, ஏழைகளுக்கு இறங்குதல், கடவுளுக்கு பயப்படுதல். நீதியோடு வாழுதல், கடவுளுக்கு பயப்படுதல். 112 சங்கீதம் 112, அதுல எல்லாரும் தொடர்ச்சி, அது ஒரு தொடர்ச்சி. Not afraid of bad news. 112 சங்கீதம் 7ஆம் வசனம், தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. இந்த உலகத்தின் எந்த தீமையான கவர்ச்சியும் செய்தியும் நம்மை அச்சுறுத்தாமல் இருக்க வேண்டுமானால் நாம் கடவுளுக்கு பயப்பட வேண்டும். அப்புறம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய நெஞ்சம் அசையாமல், இருதயம் அசையாமல் நிலைத்திருக்கும், திடமான இருதயம் இருக்கும். ஸ்டெடி ஹார்ட். என்ன ஒரு அழகான வசனம். இரண்டாவது பாதுகாப்பு வளையம் என்னவென்றால் கடவுளுக்கு பயப்படுகின்ற பாதுகாப்பு வளையம். பாராடைம் நம்பர் 2. முதல்ல என்ன? கடவுளுடைய ஆவியை பெற்றிருக்கிற பாதுகாப்பு வளையம். இரண்டாவது பாதுகாப்பு வளையம் கடவுளுக்கு பயப்படுதல், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிதல், நீதி நேர்மையோடு வாழுதல், இரக்கம் கிருபை வைத்தல், தாராளமா ஏழைகளுக்கு இறங்குதல், தவறான செய்திக்கு பயப்படாமல் இருத்தல், இருதயத்தை எந்த சூழ்நிலையிலும் திடமாக வைத்துக் கொள்ளுதல். தீயவர்கள் அதை பார்த்து பொறாமைப்படுவார்கள் என்று அந்த சங்கீதம் சொல்லுகிறது. வாலிபர்களே, பாராடைம் நம்பர் 3, மூன்றாவது வளையம் என்ன தெரியுங்களா? பிலிப்பியர் 3:16 நிருப பாடமாக வாசிக்க கேட்ட பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் யோவான் 3:16 நமக்கு தெரியும். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தா. 1 கொரிந்தியர் 3:16 கடவுளுடைய ஆவி உங்களில் இருக்கிறது என்று நீங்கள் அறியீர்களா? நீங்களே கடவுளுடைய ஆலயம். அதுபோல பிலிப்பியர் 3:16 மறக்காதீங்க வாலிபர்களே. Those who hold true to what we have attained. ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருக்க வேண்டும். கடவுளுடைய ஆவியை பெற்றிருக்கிற பாதுகாப்பு வளையம் 1, கடவுளுக்கு பயப்படுகின்ற பாதுகாப்பு வளையம் 2, ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தை எண்ணத்தோடு இருப்பது பாதுகாப்பு வளையம் 3. திருவில்லியத்தில் அந்த வசனத்தை நான் வாசித்தேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனம்.
நாம் எந்த நிலையை அடைந்திருந்தாலும் அதற்கேற்ப தொடர்ந்து நடப்போம். பவுல் அழகாக சொல்கிறார், we should not be distracted by anything of the varieties of the world. இந்த உலகத்தில் பல்வேறு விதமான வகையான கவர்ச்சிகள் நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்ப கூடாது. அது நம்முடைய வாழ்க்கையை அழித்துவிடும். இந்த 3ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், தீமை செய்கிறவர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 3 ஒரே கேட்டகரி தான். நாய் என்ன பண்ணோம்? கக்குனதையே திரும்பவும் நக்கும், நக்குனதையே திரும்பவும் கக்கும். அது போன்ற ஒரு வாழ்க்கை, பழைய வாழ்க்கை வேண்டாம் என்று நாம் தொலைத்து விடுவோம், அதையே திரும்பவும் எடுத்துக்கொள்வோம். அது ஒரு நாய் புத்தி மாதிரி. நான் இதை செய்யக்கூடாது, இந்த தீமையை செய்து விடக்கூடாது என்று வெளியே கக்கி விடுவோம், பாவரியை செய்து விடுவோம், திரும்பவும் அதையே நக்கி விடுவோம். அதை ஆண்டவர் அருவருக்கிறார். புது வாழ்க்கை வாழுங்கள், தீமை செய்யாமல் இருங்கள், தீயவர்களுக்கு பொல்லாதவர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், கெட்ட ஊழியர்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். மாம்ச விருத்த சேதனம். மாம்ச விருத்த சேதனம் ஆதி கிறிஸ்தவர்களிலே யூத கிறிஸ்தவர்கள் அப்ப கூட சர்க்கம்சிஷன், நுனித்தோல் அறுப்பு செய்தால்தான் நீங்கள் திருச்சபையில் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். மாம்சத்தில் அல்ல, ஆவியிலே அதை செய்யுங்கள் என்று சொல்கிறார். இன்றைக்கு அநேகர் பிளஷ் கோட்டட் ஸ்பிரிச்சுவல் சர்மன் செய்கிறார்கள், மாம்சத்திற்கேற்ற ஆவியின் பிரச்சாரங்கள். கடைசியில் நமக்கு ஆவி ஆவின்னு சொல்லி அவங்க மாம்சத்தை அவங்க வளர்த்துக்குவாங்க. நாம் மாம்சத்திலும் கிடக்கூடாது, ஆவியிலும் கிடக்கூடாது. மாம்சம் கெட்டால் ஆவி கெடும், ஆவி கெட்டால் மாம்சம் கெடும். ஆக பவுல் சொல்லுகிறார், இந்த பிலிப்பியர் 3, 5, 6, 7 வசனங்களில் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பெற்றவன், இஸ்ரவேல் கோத்திரத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தை முறையாக கடைபிடித்தவன். அந்த அடிப்படையிலே தான் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினேன். ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிறகு அதெல்லாம் நஷ்டமும் குப்பையும். பல நேரங்களில் நான் என்ன சொல்றேன்னா, நான் 3 தலைமுறை கிறிஸ்தவங்க, நாங்க எங்க ஜாதி எவ்வளவு உயர்ந்த ஜாதி, நாங்க எவ்வளவு உயர்ந்தமான விசுவாசம் கொண்டவங்க. பவுல் சொல்றார், இதெல்லாம் நஷ்டமும் குப்பையும். எது மேலானது? கிறிஸ்து, அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், அவர் தந்த நற்செய்தி, அவருடைய முன்மாதிரியான வாழ்க்கை. வாலிபர்களே, இந்த 3வது முன்மாதிரி வளையம், பாதுகாப்பு வளையம் என்னவென்றால், கிறிஸ்துவின் ஒழுங்கில் நடக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஒழுங்கில் நடக்க வேண்டும். கடைசியாக 4வது பேரடையம், 4வது ஒழுங்கு என்னவென்றால், 4வது பாதுகாப்பு வளையம் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், கிறிஸ்துவின் நாமத்தில் இறுதி வரை நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். மேத்யூ 10:22. கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறவர்களுக்கு பொல்லாப்பு வருகின்ற காலங்களில் நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவே சொல்கிறார், சீஷர்களுக்கு சொல்லும் போது, என் நிமித்தம் உங்களை ஒப்புக் கொடுப்பார்கள், யூத சங்கங்களுக்கு சாட்டையால் அடிப்பார்கள், இழுத்து செல்வார்கள், எப்படி பேசுவது என்று நீங்கள் அஞ்ச வேண்டாம், ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். இன்னைக்கு நிறைய பிரசங்கர் எப்படி பிரசங்கிக்கிறாங்கன்னா, இயேசுவை அறிந்து கொண்டால் உங்களுக்கு கஷ்டமே வராது. வரும், சவால்கள் வரும், நிந்தனைகள் வரும். நேர்மையாய் நடக்கும் போது, கிறிஸ்துவின் வழியை பின்பற்றும் போது இடுக்கமான வாசல் போல இருக்கும். துன்பங்கள் வரும். உலகம் அப்படித்தான் போயிட்டு, இந்திய தேசம் அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் வாலிபர்களே, கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் இறுதி வரை இந்த போராட்டங்களில் நடுவிலும் நிலைத்திருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவுக்காக சிலுவையை ஏற்கிறவர்கள், பாடுபட ஆயத்தமாக இருக்கிறவர்கள் மீட்கப்படுவார்கள். Those who endure to the end will be saved. இறுதி வரை நிலைத்திருக்கிறவர்கள் மீட்கப்படுவார்கள். எந்த எண்டு? வாழ்க்கையின் இறுதி வரை. கடவுள் நமக்கு தந்திருக்கிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கையின் இறுதி வரை நாம் கடவுளுக்காக நிலைத்திருக்க வேண்டும். 4 பேரடையம். 1, முதல் வளையம், கடவுளுடைய ஆவியை கொண்டிருக்கிறவர்களாக இருங்கள். 2வது பாதுகாப்பு வளையம், கடவுளுக்கு பயப்படுங்கள். 3வது பாதுகாப்பு வளையம், கிறிஸ்துவின் முன்மாதிரியில் நடவுங்கள், கிறிஸ்துவின் ஒழுக்கத்தில் நடங்கள். 4வது பாதுகாப்பு வளையம், ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புவது போல உங்களை அனுப்புகிறேன். எந்த சோதனை, கஷ்டம், பாடுகள், சவால்களிலும் நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினாலே இறுதி வரை நிலைத்திருங்கள். அப்போது மீட்கப்படுவீர்கள். நம்முடைய வாலிபர்கள் இப்படிப்பட்ட பாதுகாப்பு வளையங்களில் இருந்து அவருடைய எதிர்காலம் காக்கப்பட நாம் ஜெபிப்போம். பெரியவர்களாகிய நமக்கும் above 35 நான் இப்ப தேறிட்டேன் இல்லை, நாமும் தேரவில்லை, நாமும் இந்த பாதுகாப்பு வளையங்களில் நடப்போம். கடவுள் நம்மையும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும், இந்த உலகத்தின் மனுக்குலம் அனைத்தையும், எதிர்காலமாக விளங்குகின்ற வாலிபர்களையும், நம்முடைய பிள்ளைகளையும் இப்படிப்பட்ட பாதுகாப்பிலே, இறை பாதுகாப்பிலே, இறை ஆவியின் பாதுகாப்பிலே, கடவுளுக்கு பயப்படுகின்ற பாதுகாப்பிலே, கிருபையிலே நடத்தி தாம் வாழ இருக்கின்ற ஆசைகளால் நிரப்புவாராக. அனைத்து வாலிபர்களையும் அன்போடு வாழ்த்துகிறேன். God bless you all.
ஆமென். கடவுளுடைய வார்த்தையை கேட்டிருக்கிற நாம் அனைவரும் பெரியோரும் வாலிபருமாய் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாய் அறிக்கை செய்வோம். இரண்டாம் ஆராதனை முறைமையில் 15ஆம் பக்கம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையில் உட்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்ந்தோரை மருத்துவரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் மீட்டெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமருங்கள். திருச்சபைக்கான சில அறிவிப்புகள். அன்பானவர்களே, குறிப்பாக நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்காக வாலிப பிள்ளைகளோடு சேர்ந்து நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாலிப பிள்ளைகளுடைய எதிர்காலம், அவருடைய கல்வி, அவருடைய வேலை வாய்ப்பு, அவருடைய வாழ்க்கை துணை, அவருடைய பாதுகாப்பு, தீமையிலிருந்து பொல்லாப்பிலிருந்து கடவுளை அவர்களை காப்பாற்றுகின்ற கிருபை அனைத்திற்காகவும் கடவுளை நோக்கி விசேஷமாக நாம் இந்த நாளிலே ஜெபிப்போம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவருடைய பாதத்திலே மன்றாடுவோம். அவருடைய எதிர்காலம் கடவுளால் நடத்தப்பட ஒப்புக் கொடுப்போம். அதுபோல இந்த கொரோனா கோவிட்-19 உயிர் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற அநேக பிள்ளைகள் உண்டு. வாலிப வயதிலே கூட பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வயதானவர்கள் குழந்தைகளுக்குத்தான் அதிக தொற்று ஏற்படும் என்று சொன்னார்கள். ஆனால் எல்லா வயதினரும் இதனாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். இழப்பை சந்தித்திருக்கிறவர்களுக்காக மன்றாடுவோம். அவர்களுக்காக உழைக்கின்ற போராடுகின்ற மருத்துவர்கள், தாதியர்கள், காவல்துறையினர், துப்புரவு பணியாளர்கள், அரசு நிர்வாகிகள் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்காக மன்றாடுவோம். அரசு திரும்பவும் ஒரு ஊரடங்கு உத்தரவிட்டிருக்கிறது நம்முடைய நலனுக்காக. அதை முறையாக நாம் பின்பற்றி பாதுகாப்போடு வாழ ஆண்டவர் அருள் புரியட்டும். விரைவிலேயே இந்த நோய் தொற்று நீங்கி உலகம் பாதுகாக்கப்பட எல்லாரும் ஜெபியுங்கள். சுயநலமாக இனி நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டாம். ஆண்டவரே, நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் என் திருச்சபையும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நமக்குள் ஜெபிப்போம். ஆனால் பொதுவாக நாம் எல்லாருக்காகவும் ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த முழு உலகத்தையும் படைப்பனைத்தையும் காப்பாற்றபடியாக மன்றாடுவோம். Pray privately for self and publicly for everybody. இந்த ஜூன் மாதத்திலே அநேக புனிதர்களை நாம் நினைவு கூறுகின்றோம். அநேக சீடர்களை, புனித அடிகளார் சீடராகிய பேதுருவை, யோவானை, யோவான் ஸ்நானகனை, பவுல் அப்போஸ்தலனை நாம் நினைவு கூர்ந்து பல திருச்சபைகளில் பண்டிகைகள் கொண்டாடுகின்றார்கள். இந்த புனிதர்களுடைய வாழ்க்கை நமக்கு முன்மாதிரியாக, நம்முடைய வாழ்வு பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க ஆண்டவர் அருள் புரியட்டும். புனிதர்களுக்கெல்லாம் புனிதரா வாலிப வயதிலே தம்முடைய வாழ்க்கையை இறை சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்து தம்முடைய உயிரை தந்த, மீட்டு ரட்சித்த உலக ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் நம்மை ஒப்புக் கொடுத்து அவரை முன்மாதிரியாக பின்பற்றி வாழ ஆண்டவர் அருள் புரிவாராக. இந்த வாரம் தங்கள் பிறந்தநாள், திருமண நாள் காண்கின்ற பிள்ளைகள் தம்பதியுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். சிஎஸ்ஐ உலக மீட்பர் ஆலயம் ராயபுரத்திலே இந்த வாரம் பிறந்தநாள் காண்கிறவர்கள்: மிஸ்டர் ஆனந்த் மார்வல் ஸ்டான்லி, மிஸ் ஷாரன் ஆனந்திகா, மிஸ்டர் பி பிரதீப், மிஸ்டர் ஏ சந்திரன், மிஸ்ஸஸ் சுந்தரி சாந்தகுமாரி, மிஸ்ஸஸ் கிரேசி எஸ்தர், மிஸ்ஸஸ் ஜார்ஜினா, மிஸ்டர் கே டேவிட் விஜய், மிஸ்டர் ஜோனதான் இமானுவேல், மிஸ்ஸஸ் ஹெலன் ரெபேக்கா, மிஸ்டர் ஜோசப் ஜெயக்குமார், மாஸ்டர் லிண்டன் பிரிமோ, மிஸ்டர் வி மாணிக்கராஜ், மிஸ்ஸஸ் ஜாஸ்பர் தனசெல்வி, மிஸ்டர் டிஜேஇ பால், மிஸ்டர் ஜே பீட்டர், திவ்யா தியா ரேச்சல், மிஸ்டர் பிரின்ஸ் கில்பர்ட், மிஸ்ஸஸ் ரமணி, மிஸ்ஸஸ் கஸ்தூரி ரத்னராஜ், மிஸ்டர் துளசிதாசன், மிஸ்டர் சாமுவேல் சந்தோஷ்குமார், மிஸ்டர் விக்டர் ரூபன், மிஸ்ஸஸ் ஜோதி, மிஸ்ஸஸ் கிரேஸ் நளினி. திருமண நாள் காண்கின்ற தம்பதியர்கள்: மிஸ்டர் பிரேம்ராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் மோனிகா, மிஸ்டர் ஜாஷுவா எபினேசர் அண்ட் மிஸ்ஸஸ் மேரி ஜாஷுவா, மிஸ்டர் லூசி அருள் சிங் பால்ராஜ் and Mrs. Jamila Shali, Mr. Narajan Samuel and Mrs. Jabba Pushpam. தண்டையார்பேட்டை மீட்பர் ஆலய குடும்பத்திலே இந்த வாரம் பிறந்தநாள் காண்கிறவர்கள்: மிஸ்டர் ஜே ஜான் நெல்சன், மிஸ்டர் ஏசி தெய்வசிகாமணி, மிஸ்ஸஸ் கிரேஸ் அமுதா, மிஸ்ஸஸ் கோயில்மணி.
இவர்களுக்காகவும் வாலிபர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள ஆண்டவரே, புதிய ஆண்டுக்குள் கடந்து வருகிற எங்கள் திருச்சபைகளின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டு பிறந்த நாளை காண்கின்ற இந்த ஆண்டிலே, அதை நினைவு கூறுகின்ற இந்த ஆண்டிலே ஆண்டவரே, எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கப்பட்டு இந்த ஆண்டின் எல்லா நாட்களும் உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட்டு உடலிலும் உள்ளத்திலும் கடவுளுடைய ஆவியின் நிறைவை பெற்று சமாதானம் மகிழ்ச்சியும் நீண்ட ஆயுளை பெற்று வாழ அருள் புரிவீராக. அவருடைய உள்ளத்தின் தேவைகளை, அவருடைய வாழ்வின் தேவைகளை உம்முடைய திருவுளத்தின்படி நீர் நிறைவாய் அருள ஜெபிக்கிறோம். திருமண ஆண்டுக்குள் கடந்து வருகிற தம்பதியர்களை, அவர் தம் பிள்ளைகளை, குடும்ப வாழ்க்கையின் திட்டங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கையில் எருசலேமின் சமாதான வாழ்வாய் அமையவும், அது முன்மாதிரியாய் அமையவும், அவருடைய குடும்பம் கிறிஸ்துவுக்குள் கட்டப்படவும், அநேக திருமண ஆண்டுகளை கொண்டாடி பிள்ளைகளின் பிள்ளைகளை இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண அருள் புரிவீராக. எங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். அவருடைய எதிர்காலம், கல்வி, வாழ்க்கை துணை காக்கப்பட, நடத்தப்பட, ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தின் மாயான எல்லா காரியங்களுக்கும், கவர்ச்சியான பொல்லாப்பான தீமையான எல்லா காரியங்களுக்கும் எங்கள் வாலிப பிள்ளைகளை விலக்கி காத்தள்ளும். திருமண வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதியும், அது குடும்பம் கட்டப்பட அலங்காரம், குடும்பத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் திட்டங்கள் உம்மாலே ஏற்ற வழியில் நிறைவேற்றப்பட அலங்காரம். ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்றினாலே திருமண சாக்கரம் வந்து நிறைவேற்றப்படாமல் காத்திருக்கிற வாழ்க்கையில ஏற்ற நாளிலே ஆண்டவரே, நீர் அந்த சாக்கரம் வந்து நிறைவேற்றுவோம். இன்னும் திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கு ஏற்ற துணையை தந்து ஆசீர்வதிக்கவும் மன்றாடுகிறோம். வாலிபர்களுடைய கல்வி, எதிர்கால வாழ்க்கையை நீர் நடத்த உம்முடைய திருக்கரங்களுக்குள் முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். வாலிபர்களே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததால் நான் ஆண்டவரை துதிக்கிறேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்கள் வாலிப பிள்ளைகள் பொல்லாங்கனை ஜெயிக்க அருள் புரிவீராக. வழிபாட்டிலே ஆவியோடு உண்மையோடு பங்கு பெற்று இந்த உலகத்திலே சத்துருவை அவர்கள் ஜெயித்து சாட்சியுள்ள வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. கொரோனா உயிர் தொற்றினாலே தொடர்ந்து பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற எங்களுடைய தமிழகம், இந்திய தேசம், உலகத்தின் நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, மனுக்குலம் காக்கப்பட அருள் புரிவீராக. மனுக்குலமே உயர்வான படைப்பு என்று பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த வேளையில எங்களுடைய தீமையினாலேயே இது உருவானது என்றும், நாங்கள் உங்களிடத்திலே தாழ்த்த எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றும் மனுக்குலம் புரிந்து கொள்ள அருள் தாரும். சாமி, மனிதர்கள் திருந்தவும் ஆண்டவரே, புது மானுடம் படைக்கப்படவும் அருள் புரியும். இதற்காக போராடி உழைக்கிற மருத்துவர்கள், மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள், செவிலியர்கள், தாதியர்கள், துப்புரவு பணியாளர்கள், காவல்துறை அன்பர்கள், தன்னார்வ தொண்டர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். மாற்று மருந்தாக ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கப்பட செய்கின்ற முயற்சிகளை நீர் ஆசீர்வதியும். எதிர்ப்பு சக்திக்காக கொடுக்கப்படுகின்ற உணவும் மருந்துகளும் உம்மாலே காக்கப்பட, உம்மாலே அது ஆற்றல் பெற அருள் புரிவீராக. ஆண்டவரை, இனி எந்த இழப்புகளும், உயிர் இழப்புகளும், சோதனைகளும் ஏற்படாமல் ஆண்டவர் தற்காத்து இந்த சோதனையான காலத்தில் ஆண்டவரே, தீமை பரவுகின்ற இந்த காலங்களில், கவர்ச்சி நிறைந்த இந்த உலகில் நாங்களும் விசேஷமாக எங்கள் வாலிபர்களும் மனுக்குலம் முழுவதும் காக்கப்பட, படைப்படைத்தும் காக்கப்பட நீர் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருச்சபையின் தலைவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களை நிமித்தம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாகும். நம்மையும் நம்முடைய வாலிப பிள்ளைகளையும் நம்முடைய காணிக்கைகளையும் படைக்கும்படியாகவும் 187ஆம் கீர்த்தனையை பாடுவோம். தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே. லிரிக் நம்பர் 187, கீர்த்தனை 187. தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே, உங்களுக்கே ஊழியம் செய்ய தந்தே என்னை தாங்கி அருளும். தந்தே என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே, ஜீவகாலம்
இந்த நேரமே உமக்கே உலகோர் என்னை நேருக்கி பலமாயுத்தம் செய்திடினும் நலமாய் சர்வ ஆயிரம் போன்று நானிலத்தீரில் நாதா வெல்லுவே தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே கஷ்டம் கஷ்டம் வந்தாலும் துஷ்டர் கோடி சூழ்ந்திட்டாலும் ஆஸ்ரதிக்கும் ஆளும் தேவனை அடியே பூமில் அமர செய்திடும் தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே உந்தன் சித்தமே செய்வேன் என்றன் சித்தம் ஒழித்திடுவேன் எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இதோ போகிறேன் தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே ஒன்றுமில்லை நான் ஐயா உம்மாலன்றி ஒன்றும் செய்யேன் அன்று செய்ய அழித்த ஆவியாம் இன்றே ஆடி என்னை நிரப்போ அன்று செய்ய அழித்த ஆவியாம் இன்றே ஆடி என்னை நிரப்போ தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. ஜெபம் செய்வோம். கடவுளின் ஆவியை கொண்டிருக்கிற பாதுகாப்பு வளையம், கடவுளுக்கு பயப்படுகின்ற பாதுகாப்பு வளையம், கிறிஸ்துவின் ஒழுங்கில் எப்பொழுதும் நடக்கின்ற ஒரு பாதுகாப்பு வளையம். அதுபோல கிறிஸ்துவுக்காக எப்பொழுதும் அர்ப்பணிக்கின்ற, இறுதி வரை நிலைத்திருக்கின்ற, ரட்சிக்கப்படுகின்ற, அதனால் வருகின்ற ரட்சிப்பை ருசிக்கின்ற ஒரு பாதுகாப்பு வளையம். இதிலே நம்முடைய வாலிப பிள்ளைகள் தொடர்ந்து காக்கப்படட்டும். நாமும் இந்த 4 முன்மாதிரிகளை பின்பற்றி நம்முடைய வாலிபர்களுக்கு முன்மாதிரியாக விளங்க ஆண்டவர் அருள் புரிய ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் இயேசு கற்றுத் தந்த இறைவேண்டலை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைக்குள் எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்று நினைக்க முடியவர்களே. ஆமென். இறை ஆசி பெறுவோம். நம்முடைய வாலிப பிள்ளைகளையும் நம்முடைய குழந்தைகளையும் எப்போதும் கிருபையாய் காத்து நடத்துகின்ற தாய் தந்தையாகிய கடவுளுடைய அன்பும், வாலிப வயதிலே சிலுவையை ஏற்று நம்முடைய நன்னுயிரை ஈந்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து நம் அனைவரையும் மனுக்குலம் அனைத்தையும் படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்த திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் அருள் சத்தியங்களை நமக்கும் வாலிபருக்கும் போதித்து இந்த பாதுகாப்பிற்குள் நம்மை நிலைப்படுத்தி இந்த உண்மையை நமக்கு தெளிவித்து வழிநடத்துகின்ற தூய ஆவியின் கூட்டுறவும் நல்ல ஆலோசனையும் வழிநடத்துகிறோம்.
நாம் அனைவரோடும், நாம் ஜெபித்திருக்கிற அனைத்து மக்களோடும், படைப்படைத்தோடும், சிறப்பாக நம்முடைய வாலிப பிள்ளைகள் அனைவரோடும், அவருடைய நல்ல எதிர்காலத்தோடும் நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த அனைத்து நன்மைகளையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வாருங்கள். இறை கிருபையினாலே. ஆமென். ஆமென்.